தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமீன். மூவொரு கடவுளுடைய அருளும் ஆசீரும் பாதுகாப்பு வழிநடத்துதலும் உங்களோடு இருப்பதாக. புனித மரியாவின் மாசற்ற இதய விழா. 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு கன்னிகை இதோ ஆண்டோடைய அடிமை என்று கூறி ஆண்டவர் இயேசுவை உதரத்திலே சுமந்து மீட்பின் வரலாற்றில் உடன் கை கோர்த்து திருச்சபையின் தாயாய் இறைவனால் உயர்த்தப்பட்டு இன்று உங்களுக்காகவும் எனக்காகவும் பரிந்து பேசும் நம் அன்னையின் இதயத்தை நினைவு கூறும் விழா. நேற்றைய தினம் இயேசுவின் திரு இருதய பெருவிழாவை கொண்டாடினோம். அவரை தொடர்ந்து அந்த இதயத்திற்கு மிக நெருக்கமாய் வாழ்ந்த மரியாவின் மாசற்ற இதயத்தினுடைய விழாவை இந்த நாளிலே தாய் திருச்சபை கொண்டாட அழைப்பு விடுக்கின்றது. இயேசுவின் திரு இதய விழாவிற்கு அடுத்து வருகின்ற சனிக்கிழமை மரியாவின் மாசற்ற இதய விழாவை நினைவு கூற அழைப்பு விடுக்கின்றது. இயேசுவின் திரு இதய படத்தையோ சிறுவத்தையோ நாம் பார்த்திருக்கின்றோம். அதிலே இருக்கின்ற அடையாளங்கள், அதனால் இறைவன் நமக்கு கொடுக்கின்ற செய்திகளை பற்றி நாம் அறிந்திருக்கின்றோம். மரியாவின் மாசற்ற இதயத்தை நாம் அவ்வளவாக பார்த்திருப்போமா என்பது ஒரு சந்தேகம். ஒரு சிலரை பார்த்திருக்க மாட்டார்கள். இந்த மரியாவின் மாசற்ற திரு இதயத்தில் இருக்கின்ற அடையாளங்களையும் அது சொல்லுகின்ற செய்தியும் பார்த்துவிட்டு இன்றைய நாளினுடைய சிந்தனைக்குள் கடந்து போவோம். மரியாவின் மாசற்ற திரு இதயத்தில் எப்படி இயேசுவின் திரு இதயத்தினுடைய நெருப்பு ஜுவாலைக்கு மேலே சிலுவை இருக்குமோ அதே போல மரியாவின் மாசற்ற திரு இதயத்தில் லீலி மலர்கள் இருக்கும். அதற்கு அடியிலே நெருப்பு எரிந்து கொண்டிருக்கும். அது அதற்கு அடுத்து இதயம் இருக்கும். அந்த இதயத்தை 7 வாள்கள் குத்தி இருக்கும். அதாவது மரியாவினுடைய 7 வியாகுலங்களை நினைவு கூறும் விதத்திலே அந்த 7 வாள்கள் அவருடைய இதயத்தை குத்தி கொண்டு நின்று கொண்டிருக்கும். அதை சுற்றி இதயத்தை சுற்றி ரோஜா பூக்கள் அணிக்க இருக்கும். இயேசுவின் திரு இதயத்திலே முள்முடி இருப்பதை போல இங்கே ரோஜா மலர்களால் முடிசூட்டப்பட்டிருக்கும். அதைத் தொடர்ந்து இரத்த துளிகள் சிந்திக் கொண்டிருக்கும். இயேசுவின் இதயத்தில் ரத்தம் தண்ணீர் வழிவந்ததை போல மரியாவின் மாசற்ற இதயத்தில் ரத்தம் வழிந்தோடி கொண்டிருக்கும். ஆக இந்த மரியாவின் மாசற்ற திரு இதயம் படம் நமக்கு சுட்டி காட்டுகின்ற அடையாளம், மரியாள் தூய்மையான கன்னிகையாக தன்னை முழுவதுமாக ஆண்டவளுக்கு அர்ப்பணித்தவராக இருக்கின்றார். அதே போல நெருப்பு இறைவனுடைய பிரசன்னத்தையும் தூய ஆவியினுடன் இருப்பையும் அதே போல அளவற்ற அன்பையும் வெளிப்படுத்தி காட்டுவதாக அமைந்திருக்கின்றது. 7 வாள்கள் மரியாயுடைய 7 வியாகுலங்களை நமக்கு நினைவுபடுத்துவதாகும். சிமியோன் இயேசுவை கையில் தாங்குகின்ற பொழுது சொன்னதை போல உன் உள்ளத்தையும் வாள் ஊடுருவும் என்கின்ற மறைநூல் வாக்கு நிறைவேறியதையும் வெளிப்படுத்தி காட்டுகின்றது. இதயத்தை சூழ்ந்திருக்கின்ற ரோஜா மலர்கள் வாசனை வீசக்கூடியதாகவும் அன்பை வெளிப்படுத்தக்கூடியதாக அமைந்திருக்கின்றது. ஏனெனில் ரோஜா மலர்கள் அன்பின் அடையாளமாக மனிதர்கள் பகிர்ந்து கொள்கிறார்கள். ஆகவே அன்னையினுடைய இதயத்தை சூழ்ந்திருக்கின்ற அந்த ரோஜா மலர்கள் அன்னையினுடைய அளவற்ற அன்பை நமக்கு வெளிப்படுத்தி காட்டுவதாக அமைந்திருக்கின்றது. இரத்த துளிகள் நமக்காக பரிந்து பேசுகின்ற, நமக்காக இறைவனுடைய மன்னிப்பு வேண்டுகின்ற மரியாவின் இதயத்தை வெளிப்படுத்தி காட்டுவதாக இருக்கின்றது. இதுவே மரியாவின் மாசற்ற இதயம் நமக்கு சுட்டி காட்டுகின்ற அடையாளங்கள். அன்பு சகோதரமே, மரியாவின் மாசற்ற இதய திருவிழாவை சிறப்பிக்கிற நாளிலே அவருடைய அந்த படத்தில் இருக்கிற சின்னங்களை பற்றி, அடையாளங்களை பற்றி சிந்தித்த நாம் இப்பொழுது அந்த விழாவினுடைய பின்னணியை பார்ப்போம். ஏறக்குறைய 13ஆம் நூற்றாண்டிலே வாழ்ந்த புனிதர்களாக புனித மெகிதெஸ்து மற்றும் புனித ஜெத்ருத் இவர்கள் தான் மரியாவின் மாசற்ற இதய பக்தியை துவங்கியவர்கள்.
15ஆம் நூற்றாண்டிலே புனித பெர்னார்டினோ என்பவர் மரியாவினுடைய தூய இதய பக்தியை குறித்து மக்களிடையே பரப்பினார், நம்பிக்கை ஏற்படுத்தினார். 17ஆம் நூற்றாண்டில் இவருடைய இந்த பக்தியை பரப்புவதற்காக ஜான் யூட்ஸ் பல முயற்சிகளை மேற்கொண்டார். அவர் எழுதிய அதிசயமான இதயம் என்னும் நூலின் வழியாக மரியாவின் மாசற்ற இதயத்தினுடைய மகிமையையும் அதனால் வருகின்ற ஆசீர்வாதங்களையும் பற்றி தெளிவாக எழுதியிருக்கின்றார். 1648 பிரான்ஸ் நகரில் இருக்கின்ற டூர்ஸ் நகரிலே முதன்முறையாக மரியாவின் மாசற்ற இதய விழா கொண்டாடப்பட்டது. அதைத் தொடர்ந்து பிரான்ஸ் முழுவதுமாக இந்த விழா பரவியது. 1799 இத்தாலியில் 6ஆம் பத்திநாதர் 6ஆம் பயஸ் அவர்கள் இந்த விழாவை கொண்டாடுவதற்கு அனுமதி கொடுத்தார். 1917 ஜூலை மாதத்திலே ஃபாத்திமா நகரிலே மரியன்னை 3 குழந்தைகளுக்கு காட்சி கொடுக்கின்ற பொழுது, பிரான்சிஸ்னோ, ஜெசிந்தா, லூசி என்கின்ற 3 குழந்தைகள் காட்சி கொடுக்கின்ற பொழுது அவள் வாக்கு தத்தமாக கொடுத்தது, அன்னையின் மாசற்ற இதயத்தை வணங்குபவருக்கு நரகத்தின் தண்டனையிலிருந்து விடுதலை பெற்றுக் கொடுப்பேன் என்று சொல்லி வாக்குறுதி கொடுத்திருக்கின்றார். தொடர்ந்து 1944 12ஆம் பத்திநாதர் திருவழிபாட்டிலே இந்த விழாவை இணைத்து ஆகஸ்ட் மாதத்திலே இந்த விழா கொண்டாட பணித்தார். 1969 6ஆம் பவுல் இந்த விழாவை இயேசுவின் திரு இதய விழாவிற்கு அடுத்து வருகின்ற சனிக்கிழமை கொண்டாட வேண்டும் என்று சொல்லி ஆணை கொடுத்து அன்று முதல் இந்த விழா கொண்டாடப்பட்டு வந்து கொண்டிருக்கின்றது. இதுவே மரியன்னையுடைய மாசற்ற இதய விழாவின் தோற்றமும் வளர்ச்சியுமாக இருக்கின்றது. இந்த நாளிலே இந்த மரியன்னையுடைய விழா மாசற்ற இதயம் நமக்கு சொல்லிக் கொடுக்கின்ற பாடம் என்ன என்று பார்க்கின்ற பொழுது, இதயத்தில் சிந்திப்போம். வழக்கமாக நாம் சிந்தனைகள், அதாவது நம்முடைய அறிவை கொண்டு நம்முடைய ஞானத்தை கொண்டு சிந்திக்க ஆரம்பிப்போம். ஆனால் மரியாள் நமக்கு சொல்லிக் கொடுக்கின்ற பாடம் இதயத்தில் சிந்திக்க அழைப்பு விடுக்கின்றார். ஏனெனில் மரியாவினுடைய வரலாறையும் மரியாவுடைய தோற்றத்தையும் அவளுடைய பரிந்துரையும் நாம் விவிலியத்திலே படிக்கின்ற பொழுது ஒவ்வொரு